மீத்தேன். மீத்தேன் கொஞ்சம் விளக்கம் சொல்லிடுறேன். மீத்தேன் கேஸ் என்னன்னா, பூமிக்கு அடியில ஒரு 3000 அடியிலிருந்து 10,000 அடி வரைக்கும் ஆழமா போட்டு 634 வேதி பொருட்கள், நச்சு பொருட்கள், அதை போர்ஸ்ஃபுல்லா தண்ணீரோட உள்ள தண்ணி இத்தனை காலம் லிட்டர்னா அது கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணியை கொண்டு உள்ள செலுத்தி பக்கவாட்டிலையும் அங்க இது பண்ணி போட்டுறாங்க தொண்டில. இந்த தண்ணீரை பீச்சு அடிச்ச உடனே உள்ள இருந்து இந்த மீத்தேன் எரிவாயுக்குரிய அந்த கலவை பொருள், அந்த கெமிக்கல் இதோட வந்துருது. இந்த நச்சு தண்ணி எல்லாம் வெளியே விட்டுறாங்க எல்லா நலங்களுக்கும். அவன் கேஸ் எடுக்கிறான். இது என்ன ஆகும்னா, இந்த கட்டிடங்கள் இடியும்ங்கிறான். இந்த பூமியினுடைய கீழே கொண்டு இதெல்லாம் பண்ணதோட தண்ணி பூரா நச்சு தண்ணீர் ஆயிருது. விவசாயம் பண்ண முடியாது. இப்ப நியூயார்க் ஸ்டேட் டோட்டலா பேன் பண்ணியிருக்கு. ஐரோப்பாவில் 9 நாடுகள் பேன் பண்ணியிருக்கு. இதை கொண்டு வர்றதுல என்னன்னா, இந்தியாவின் பொருளாதாரம் உயரும். பெட்ரோல் இதெல்லாம் இறக்குமதி பண்ண வேண்டாம், இந்த கேஸ் இருந்தா போதும். இந்தியாவின் அந்நிய செலாவணி 10 மடங்கு உயரும். ஆனா நாம அடியோடு அழிஞ்சு போயிருவோம். இந்த மீத்தேன் கேஸ் திட்டம் இருக்க, the most disastrous scheme to destroy the state of Tamil Nadu in 15 districts, particularly 5 districts of Kaveri Delta. காவிரி டெல்டா பகுதியில் அழிக்கிற திட்டம். இந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட்டவர் அன்றைய துணை முதலமைச்சர் மிஸ்டர் மு.க. ஸ்டாலின். டேட் 2011 ஜனவரி 11. இது கலைஞருடைய ஒப்புதலோட அவர் சொல்லித்தான் போட்டது. மீத்தேன் அறிவித்தவுடன் தமிழ்நாட்டில் முதல் அறிக்கை கொடுத்தது நான் தான். முதல் அறிக்கை. இது எப்ப அறிவிச்சாரோ அதுக்காக உயிரை கொடுத்து போராடினது நம்மாழ்வார். மக்களை திரட்டது நம்மாழ்வார். தான் பிறந்து வளர்ந்த திருக்குவளை உள்ளிட்ட நான் காவிரி தண்ணீரை பருகி வளர்ந்தவன் என்று சொல்லுகிற கலைஞர் குடும்பம் இந்த காவிரி தீரத்தை அழிக்க துணையாக இருந்ததென்றால் வரலாற்றில் இதற்கு மன்னிப்பே கிடையாது. காரணம், இவன் மீத்தேன் கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான்னு வைங்க, ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட் டோட்டலா டெஸ்ட் ஆயிரும். இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அவன் என்ன பண்றான், இது ட்ரை ஆகி டெசர்ட் ஆயிரும் இல்லையா, மொத்தமா நிலத்தை அதானி மாதிரி ஆட்கள் வாங்கிடுவான். இவருக்கு நிலம் விளையில குறைஞ்ச விலைக்கு வித்துருவான் விவசாயி. வேற வழி இல்லை. வித்துட்டு எங்க போய் சம்பாதிக்க போறான்? முந்தி இங்கிருந்து வாழ முடியாம மலேசியாவுக்கு போனாங்க, பர்மாவுக்கு போனாங்க, சிலானுக்கு போறாங்க பஞ்சகாலத்துல. இப்ப எங்க போறது? அவன் பூரா லேண்ட்ஸையும் வாங்கிடுவான். இப்ப நிலங்கள் வாங்கணுங்கிறது தான். அதனால இதை டெசர்ட் ஆக்கி போடலாம். இதை எதிர்த்து போராட நான் ஊரா போய் மக்களை திரட்டி காலையில புறப்பட்டா ராத்திரி வரையில ஒரு அரசியலே பேசல. வீட்டுக்கு ஒரு பிள்ளை வாங்க மத்திய சர்க்காரை மறிப்போம், முற்றுகை போடுவோம், இல்லாட்டமா அழிஞ்சு போயிடும். இந்த 2 பிரச்சனையும் பார்த்து சொல்லிட்டு வந்தேன்.